ஹாய் ஹலோ. உலகெங்கிலும் இருக்கிற சினிரேஸ் யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் தலப்பாக்கட்டி ராஜ்பாபு. இன்னைக்கு நாம பார்க்க போற படம் இயக்குனர் ராம ஜெயபிரகாஷ் இயக்கத்தில் முருகா அசோக், ஸ்ரீகாந்த், அபர்ணதி, இளவரசு, ஆடுகளம் நரேன், KSG வெங்கடேஷ், ஆதித்ய லோகேஷ் எல்லாரும் நடிச்சிருக்கிற மாய புத்தகம் படத்தை பத்தி பார்ப்போம். படத்தோட கதை என்னன்றது பார்த்துருவோம். படத்தோட ஆரம்பத்திலேயே ஒரு காட்டுக்குள்ளார ஒரு பெரிய அரண்மனை காட்டுறாங்க. அந்த அரண்மனையில ஒரு 5 பேர் வந்து திருடுறதுக்கு வராங்க நைட்ல. இப்போ ஒவ்வொரு அறையா தேடி வரும்போது பார்த்தா எதுவுமே இல்லை அப்படின்ற மாதிரி வெக்ஸ் ஆகிறாங்க. ஒரு ரூமுக்குள்ளார போயிட்டு டோர் ஓப்பன் பண்ணோடனே அந்த அருந்ததியில் பார்த்த அனுஷ்கா மாதிரி ஒரு பெரிய ஒரு ராணியோட ஃபோட்டோ வந்து சோத்தில் மாட்டியிருக்காங்க. கம்பீரமாக இருக்குது அந்த ஃபோட்டோவை. இப்போ எல்லாருமே வந்துட்டு என்ன பண்ணுறாங்கன்னா, எங்கேயுமே கிடைக்கலன்னு சொல்லும்போது அதில் ஒரு சீஃப் ஒருத்தன் இருப்பான் இல்லையா, அவன் வந்துட்டு அந்த ஃபோட்டோக்கு முன்னாடி வந்து இங்கே தோண்டுங்க, கண்டிப்பாக நம்ம தேடி வந்து கிடைக்கும் அப்படின்ற மாதிரி அந்த இடத்துல தோன்றாங்க. தோண்டினா ஒரு பெரிய பாக்ஸ் ஒன்று கிடைக்குது. ஒரு கட்டை பொட்டி இருக்கு இல்லையா, அந்த மாதிரி ஒரு பாக்ஸு. அது திறந்து பார்த்தா ஃபுல்லாக வந்து ஒரு மாணிக்க கல். அந்த ரூமே வந்து ஜொலிக்கிற அளவுக்கு ஒரு பவர்ஃபுல்லான ஒரு மாணிக்க கல். அதை வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, பார்த்த உடனே அந்த சீஃப் வந்து அதை தொட போகிறான். கூட இருந்த அடியால் வந்து, அண்ணே நம்மளை என்ன சொன்னார் அண்ணன், இதை தொட்டா கருகி இறந்துருவாங்கன்னு சொல்லியிருக்காரா இல்லையா, நீங்கள் தொடாதீங்க, தேவையில்லாத ரிஸ்க் எடுக்கிறீங்கன்னு சொன்னால், டேய் அவர் சும்மா ஏதாவது ஒரு சப்பா கதை கட்டு வர்றா, இப்போ நம்ம எடுக்கிறோம், இதை வந்து அனுபவிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாணிக்க கல் மேலே வந்து கை வைக்கிறான். அங்கேருந்து 5 பேருமே வந்து கருகி இறந்துடுறாங்க. இப்போது பேரலாக முருக அசோகை காட்டுறாங்க. தூக்கத்துலேருந்து திடீர்னு எந்திரிக்கிறாப்புல. தூக்கத்தில் என்ன டிஸ்டர்பன்ஸ்னா, ஒரு பெரிய புக்கு, அந்த புக்குக்கு மேலே ஒரு பெரிய நாகம், பாம்பு வந்து படம் எடுக்குது அப்படின்ற மாதிரி இவனை தூங்க விடாமல் டிஸ்டர்ப் பண்ணுது. பக்கத்தில் இருந்த ஆதித்யா லோகேஷ் வந்து, என்னடா மிட் நைட்ல எழுந்திரிச்சு இப்படி அலற அப்படின்ற மாதிரி கேட்கும்போது, என்னை தூங்கவே விடலை, ஒரு புக்கும் ஒரு பாம்பு வந்து டிஸ்டர்ப் பண்ணுது மச்சான் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது, மறுநாள் ஒரு பெரிய சாமியாரை பார்க்க போகிறாங்க. அந்த சாமியார் தான் KSG வெங்கடேஷ். அவர் வந்து என்ன சொல்கிறாருன்னா, இவர்கிட்ட ஒரு புக்கு கொடுக்குறாரு. அந்த புக்கு என்னென்னா, ஆரம்பத்தில் கனவுல பார்த்தார் இல்லையா முருகா அசோக்கு, அந்த புக்கு தான். பார்த்தோன்னே இவனுக்கு ஒன்றுமே புரியல. நீ வந்து அசிஸ்டன்ட் தானே, டைரக்டர் ஆகிறதுக்கு தானே இங்கே வந்திருக்க, நான் உனக்கு ப்ரொடியூசர் தரேன், இந்த புக்கும் அவரை நீ போய் பாரு, அப்போ உனக்கு வந்து உன்னோட லைஃபுக்கும் இந்த புக்குக்கும் ஒரு சொல்யூஷன் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லி அனுப்புகிறாரு. ப்ரொடியூசர் தான் இளவரசு. அவர் என்ன சொன்னார்னா, சாமியார் சொல்லிட்டார்ல, இதுக்கப்புறம் நோ அப்ஜெக்ஷன், நீங்கள் இமீடியட்டாக போய்ட்டு லொக்கேஷன் பாருங்கள், அந்த அரண்மனை பாருங்கள், நம்ம வந்து ஷூட்டிங் ஆரம்பிச்சிடலாம் அப்படின்ற மாதிரி பர்மிஷன் கொடுக்குறாரு. இப்போது இவங்க கிளம்பும்போது பார்த்தாக்கா, இளவரசோட பையன் வந்து பயங்கர டென்ஷன் ஆகிடுறாப்புல. நீ படம் எடுத்து பணம் லாஸ் பண்ணி என்னை நடுரோட்டு கொண்டு வர போகிற, இப்போ தான் நம்ம குடும்பம் வந்து லைஃப்பில் சக்ஸஸ் பண்ணி பெரிய கோடீஸ்வரனை வந்து ஒரு பிஸ்னஸ் பண்ணிருக்கோம், படம் எடுத்து எனக்கு விருப்பம் இல்லைன்ற மாதிரி ஆப்போசிட்டாக பயங்கரமாக சண்டை போடுறாப்புல. அதை மீறி இளவரசு வந்து, அந்த சாமியார் சொல்லி தான் நான் பெரிய கோடீஸ்வரன் ஆனேன், இப்போ அந்த சாமியார் வந்து இந்த படம் எடுக்க சொல்லியிருக்காருன்னா ஏதோ ஒரு ரீசன் இருக்கும், தம்பி நீங்கள் போய்ட்டு லொக்கேஷன் பாருங்கள், நம்ம படம் பண்ணுறது கன்ஃபார்ம், ஒரு நம்பிக்கை கொடுத்து இந்த டீம் அனுப்புகிறாங்க. இப்போ இவங்க எல்லாருமே வந்து லொக்கேஷன் பார்க்கறதுக்காக அந்த அரண்மனை பார்க்குறாங்க. பார்த்த உடனே அங்கே காட்டுக்குள்ளார ஒரு பெரிய அரண்மனை வந்து எப்படி இருக்கும், பயம் வருது கூட வரவங்களுக்கு. ஒரு டீம் ஒரு 4 பேர் சேர்ந்த மாதிரி வராங்க. அதில் ஒரு கோட்டை என்ன சொல்கிறாரு, சார் இந்த பங்களா காட்டை பார்க்கும்போது பயமாக இருக்குது, நம்ம ப்ரொடியூசர் சொல்லி பிரசாத் லேபில் செட்டு போட்டு ஃப்ரீயாக படம் பண்ணலாம், எது சார் ரிஸ்க்கு, நம்ம இவ்வளோ நாள் சினிமாவில் கஷ்டப்பட்டாலுமே கூட உயிருக்கு வந்து உத்தரவாதம் இருந்தது, இப்போ வந்து பார்த்தா நம்ம செத்துரும் பொழுது, எனக்கு பயமாக இருக்குது, அந்த ஒரு மிஸ்டீரியஸ் எல்லாம் பார்த்து பயங்கரமாக டென்ஷன் ஆகிறானுங்க. அதெல்லாம் மீறி அசோக் வந்துட்டு அந்த டோர் திறக்கிறாப்புல. திறந்த உடனே ஃபுல்லாக ஒட்டடையாக இருக்குது. ஏன்னா ஒரு 5 வருஷமாக பூட்டு வச்சுருந்த பங்களா அது. இப்போ ஒட்டடையெல்லாம் நீக்கிட்டு உள்ளே போய் பார்த்தா அந்த ராணியோட ஃபோட்டோவை பார்க்கும்போது மெய் சிலிர்க்கிறாப்புல. ஓ, சாமியார் வந்து நம்மளை இங்கே வரவழைச்சதுக்கு காரணம் இதுதான் போல், நமக்கு நம்மளோட லைஃப் வந்து ஒரு சொல்யூஷன் கிடைக்க போகுது, அந்த நம்பிக்கையோடு வந்து தேட தேட சந்திரமுகில் வரா மாதிரி ஒரு பெரிய பாம்பு ஒன்று அந்த வீட்டுக்குள்ளார இருக்குதுன்னு ஆரம்பத்துலேருந்து பில்டப்லாம் கொடுத்துட்ருக்காங்க. இப்போ அந்த பாம்பு இவங்களை ஏதாவது டிஸ்டர்ப் பண்ணும்போதுன்ற மாதிரி பயங்கர பில்டப்லாம் ஒரு பக்கம் போயிட்டுருக்கு. இருந்தாலுமே கூட இவங்க கூட வந்த டீம் வந்து பதறாங்க, சார் வேணாம் சார் வந்துருங்க போயிடலாம் அப்படின்ற மாதிரி பதறும்போது, அசோக் மட்டும் இல்லை என்னோட லைஃபுக்கும் ஒரு சொல்யூஷன் கிடைக்கும், இந்த புக்கு சாமியார் வந்து என்கிட்ட கொடுத்து இங்கே அனுப்பியிருக்காருன்னா எல்லாத்துக்கும் ஒரு விடை கிடைக்கும் அப்படின்னு நம்புறாப்புல. இப்போ அந்த பங்களாவில் சோத்தில் மாட்டியிருக்கிற அந்த ராணியோட பேக் ஸ்டோரி என்ன, சாமியார் வந்து அசோக் கிட்ட இந்த புத்தகத்தை கொடுத்து நீ அந்த பங்களாவுக்கு போனேன்னா உங்களுக்கு ஒரு சொல்யூஷன் கிடைக்கும்னு சொன்னா இல்லையா, அந்த சொல்யூஷன் என்ன, அதேமாரி அந்த வீட்டுக்குள்ளே ரொம்ப நாளாக இருக்கிற அந்த பாம்பு இவங்களை ஏதாவது டிஸ்டர்ப் பண்ணிச்சா இல்லையா, டீட்டெயில்டான ஒரு கதையை சொன்ன படம் தான் மாய புத்தகம். படத்தோட ப்ளஸ்ன்றது பார்த்துருவோம். இப்போ தெலுங்குல வந்து பார்த்தீங்கன்னாக்கா மகதீரா ராஜமௌலியோட படம், அதே மாதிரி பாகுபலி ராஜமௌலியோட படம். இப்போ இந்த படங்களை சின்ன பட்ஜெட்டில் எடுத்தால் எப்படி இருக்கும், அப்படி வந்த படம் தான் மாயா புத்தகத்தோட விஷுவல். டைரக்டர் வந்து ஒரு ஸ்கிரிப்ட் தான் நம்பி படமாக வந்து ட்ரை பண்ணியிருக்காரு. அது வந்து ஃபஸ்ட்டு பாயிண்ட்லேயே அவர் வந்து சக்ஸஸ் பண்ணியிருக்காருன்னு சொல்லலாம். ஏன்னா இந்த மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு கதையை எடுத்துகிட்டு பெரிய பட்ஜெட் இருந்தால் தான் நான் படம் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு காலத்தை கடத்தாமல்
அதுக்கு ஒரு ப்ரொடியூசர் பிடிச்சி அவரு வந்து இந்த கதையை வந்து இம்ப்ரெஸ் ஆகி படம் பண்ணி இன்னைக்கு தேட்டர் வரையும் கொண்டு வந்திருக்காருன்னா அது இயக்குனருக்கும் அந்த ப்ரொடியூசருக்கும் தான் வந்து ஒரு நம்பிக்கை, அவங்களுக்கு ஒரு பாராட்டுக்கள். இன்னொரு ப்ளஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ படம் ஆரம்பிச்சோடனே ஒரு பங்களாக்குள்ளே போயிட்டு கதை மாட்டிக்குது. இப்போ அரண்மனையெல்லாம் பார்த்தீங்கன்னா சுந்தர் சி வந்து ஒரு பெரிய பங்களா செட்டு போட்டு அதுலேயே ஃபுல் படம் எடுப்பார் இல்லையா, அந்த மாதிரி நினச்சிட்டு இருப்போம். ஆனால் இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃபில் அந்த பங்களாக்குள்ளே நடக்கிற அந்த பாம்பு வச்சுட்டு சின்ன சின்ன விஷயங்களை நம்மளை இன்ட்ரெஸ்டிங்காக பண்ணாலுமே கூட சின்ன சின்ன காமெடி வருது, அதெல்லாம் ப்ளஸ்ன்னு சொல்லலாம். அந்த காமெடி ரோல் வந்து இயக்குனரே நடிச்சிருக்காப்புல, அது ஒரு ப்ளஸ்ஸு. அதே மாதிரி செகண்ட் ஹாஃப் நீங்கள் போகும்போது நம்ம எதிர்பார்க்க முடியாத ஒரு பெரிய சர்ப்ரைஸ் இருக்குது. ஏன்னா ஹிஸ்டாரிக்கல் கதையாக போயிட்டு சொல்லும்போது சிறு மன்னர்களுக்கிடையே போர், அவங்களுக்குள்ள நடக்கிற வஞ்சம், அப்புறமா வந்து காட்டி கொடுக்குறது, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் வந்துட்டு சின்ன பட்ஜெட்டுக்குள்ளார ரொம்ப காம்பேக்டாக ஆடுகளை நிறையன்னு வச்சுட்டு சூப்பராக பண்ணியிருக்காரு இயக்குனர். இது எல்லாத்துக்குமே மெயின் ரீசன் வந்து பார்த்தீங்கன்னா, நான் வந்து பெரிய பட்ஜெட் தான் செலவு பண்ணால் தான் விஷுவல் நல்லா வரும், கோடி கோடியாக செலவு பண்ணால் தான் அவுட்புட் நல்லா வரும் அப்படின்லாம் இல்லை. இந்த படம் பார்க்கும்போது ஆடியன்ஸ் வந்து கொஞ்சம் பிசிறு தட்டினாலும் மதில் மேல் பூனை மாதிரி கழுவி ஊற்றிடுவாங்க. கிராஃபிக்ஸ் சரியில்லை சார், என்ன சார் படம் இது, சும்மா மொக்க போட்டுருக்கேன் சார் அப்படின்னு சொல்லிடுவாங்க. இதெல்லாம் வந்துட்டு சொல்லாமல் இருக்கிறதுக்கு எவ்வளோ சப்போர்ட் பண்ணி ரொம்ப ஒவ்வொரு ஃப்ரேமும் வந்து ஹார்ட் ஒர்க் பண்ண முடியுமோ அவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க அந்த டீமு. அவங்களுக்கு ஒரு ஹேட்ஸ் ஆஃப். முருகா அசோக் அவர் வந்து ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஸ்க்ரீனில் நம்மளால் பார்க்க முடியுது. ரொம்ப நல்லா நடிச்சிருக்காப்புல. ஃபர்ஸ்ட் ஹாஃபில் வர போர்ஷனும் செகண்ட் ஹாஃபில் வர போர்ஷனும் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் வச்சு நல்லா நடிச்சிருக்காப்புல. அதே மாதிரி ஸ்ரீகாந்த், ரோஜா கூட்டம் ஸ்ரீகாந்த், அவரும் ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஸ்க்ரீனில் பார்க்கறது வந்து ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருந்தது. அவரோட போர்ஷன் சின்ன போர்ஷன் இருந்தாலும் ஃப்ளாஷ்பேக்கில் நல்லா நடிச்சிருக்காப்புல. இந்த படத்துக்கு மொத்த ஹீரோவுமே யாருன்னு பார்த்தீங்கன்னா அபர்நதி. அபர்நதி வந்து ஜெயில் வசந்தபாலம் படத்தில் ஜிவி பிரகாஷ் பேரா நடிச்சிருப்பாங்க, பார்த்துருப்பீங்க. அவங்க தான் இதில் வந்து சூப்பராக நடிச்சிருக்காங்க. அருந்ததில் அனுஷ்கா எப்படி கம்பீரமான ஒரு ஒரு ராணி மாதிரி ஒரு கேரக்டர் பண்ணாங்களோ அந்த மாதிரி கேரக்டர் தான் அபர்நதி நம்பி இயக்குனரும் ப்ரொடியூசரும் பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கு வந்து ஒரு பாராட்டுக்கள். அபர்நதி ஃப்ளாஷ்பேக்கில் வர அந்த போர்ஷன் ராணியாக வந்து 2-3 வெரைட்டியில் பண்ணியிருக்காங்க. இந்த போர் சீக்வன்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப பிரமாதமாக நடிச்சிருக்காங்க. அதே மாதிரி அவங்களுக்கு கொடுத்துருக்கிற போர்ஷன் எல்லாமே வந்துட்டு ரெகுலராக பார்க்குற அபர்நதி விட்டுட்டு இதில் வந்து டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணியிருக்காங்க. எப்படி அனுஷ்கா நம்ம மேலே பார்த்தோன்னு ஒரு மரியாதை வருது, அதே மாதிரி அபர்நதி மேலேயும் ஒரு பெரிய மரியாதை வருது. இதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு கேரக்டர் கிடைக்குமானாக்கா கிடைச்சா நல்ல விஷயம். அடுத்த பலன்னு பார்த்தீங்கன்னா கிராஃபிக்ஸ் டீமு. அந்த பாம்பு போர்ஷன்லாம் வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப்லையும் சரி செகண்ட் ஹாஃப்லையும் சரி ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காங்க. இப்போ நீங்கள் சந்திரமுகியில் பார்த்தீங்கன்னா கூட பாம்புக்கும் ஆர்டிஸ்ட்டுங்களுக்கும் வந்து காம்பினேஷன் சீன்ஸ் வச்சுருக்க மாட்டாங்க. பட் இதில் வந்து ஆர்டிஸ்ட்டுங்க வந்து பார்க்குற மாதிரியும் நமக்கே வந்துட்டு காம்பினேஷன்லாம் வந்து பார்க்கும்போது எங்கேயுமே சிஜின்னு தெரியாத அளவுக்கு நல்லா ஒர்க் பண்ணியிருக்காங்க. அந்த டீமுக்கு ஒரு பாராட்டுகள். மாய புத்தகத்தினுடைய கேமராமேன், அவரோட ஒர்க் வந்து ரொம்ப சூப்பராக இருக்குன்னு சொல்லலாம். அதே மாதிரி மியூசிக் வந்து ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காரு. இதெல்லாம் வந்து ஒரு ப்ளஸ் பாயிண்ட். படத்தோட மைனஸ் என்னன்னு இருக்கு பார்த்துருவோம். இப்போது ஃபர்ஸ்ட் ஹாஃப்லேயே வந்து முருகா அசோக் வந்து டான்ஸ் பண்ணுவார். அந்த டான்ஸ் பண்ணும்போது பேக்ரவுண்ட் எல்லாமே சிஜியாக இருக்கும். அதை நீங்கள் லைவ் லொக்கேஷன் நிறைய இருக்குது, அந்த மாதிரி இடத்த போய்ட்டு நீங்கள் எடுத்திருந்தாக்கா நமக்கு பார்க்கும்போது அது டிஸ்டர்பன்ஸ் வந்திருக்காது. அதே மாதிரி செகண்ட் ஹாஃபும் பார்த்தீங்கன்னாக்கா அந்த 2 மன்னர்களுக்கிடையே நடக்கிற அந்த ஒரு சண்டைகள், சச்சரவுகள், அந்த மாதிரி விஷயத்த வந்து ஃபுல்லாகவே சிஜியில் காட்டினது வந்து நம்மளுக்கு என்ன ஆயிடுச்சுன்னா, சில இடத்துல வந்து கதையை நம்ம ஒன்றி பார்த்தாலும் சில இடத்துல வந்து அந்த சிஜி பண்ண விஷயங்கள் வந்து நமக்கு வந்து டிஸ்டர்ப் ஆகுது. அதெல்லாம் தவிர்த்துக்கலாம். நிறைய காடுகள் இருக்குது, கோயில் பேக்ட்ராப் இருக்குது, அந்த மாதிரி லொக்கேஷன் எடுத்து இவங்க வந்து பண்ணியிருந்தாங்கன்னா பார்க்குற ஆடியன்ஸுக்கு வந்துட்டு ஒரு பிரம்மாண்டமான ஒரு கதையை பார்க்குறோம், ஒரு படம் பார்க்குறோன்ற அந்த ஒரு ஃபீல் வந்துருக்கும். அதெல்லாம் வந்து நம்மளுக்கு வந்து கொஞ்சம் இறங்கிடுச்சு. அதே மாதிரி இயக்குனரும் வந்து பார்த்தீங்கன்னா பட்ஜெட்டில் சொல்லிட்டு மொத்தமாகவே சிஜியில் ட்ரை பண்ணதும் வந்து பெரிய மைனஸ் தானே. நம்ம எவ்வளோ நேரம் தான் பார்க்க முடியும்? ஏதோ ஒரு சீனு 2 சீனு கொஞ்சம் ஆர்டிஃபிஷியலாக சிஜி இருக்குதுன்னா கொஞ்சம் நம்ம மன்னிச்சு படம் பார்க்கலாம். இவங்க செகண்ட் ஹாஃப் ஃபுல்லாகவே சிஜி, அரண்மனை, காடு, அப்புறமா வந்து ஜெயில் செட்டப்பு, அதெல்லாம் வந்து ஸ்ரீகாந்தனுடைய போர்ஷன் ஆர்டிஸ்ட் நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருந்தாலும் கூட அது நம்மளுக்கு ஒட்டலை. அந்த ஜெயில் செட்டப்லாம் அது வந்து முடிஞ்ச அளவுக்கு சின்னதாக செலவு பண்ணியாவது செட்டு போட்டுக்கலாம். அது என்ன பிரச்சனை தெரியல. அதெல்லாம் நம்மளுக்கு தவிர்த்துருந்தா இந்த படம் ஒரு ராஜமௌலி படம் பார்க்குற அந்த ஒரு கதை கொண்டான ஒரு கிரிப் இருக்கும் இல்லையா, அந்த கிரிப்பில் ஸ்கிரிப்ட்லேயே அது நம்மளுக்கு வந்து தோணிருக்கும். இந்த சிஜி ஒர்க் நம்மளுக்கு டிஸ்டர்ப் பண்ணதுனால என்ன ஆயிடுச்சுன்னா நமக்கு இதெல்லாம் வந்து குறையா இருக்குதோன்னு சொல்லி அங்கங்கே நம்ம திரையை விட்டு உக்காந்துருக்கிற இடத்துல வந்துட்டு நிறைய மைண்டுக்குள்ளே யோசிக்கிற மாதிரி நம்மளுக்கு ஒரு டிஸ்டர்பன்ஸ். அதெல்லாம் தவிர்த்துருந்தா இந்த படம் மிகப்பெரிய ஒரு வெற்றி படமாக வந்திருக்கும்.
அடுத்து பார்க்கலாம். இந்த இயக்குனர் வந்து கண்டிப்பாக ஸ்டஃபான ஒரு ஆள் தான். அடுத்த படம் நல்லா கொடுப்பாருன்னு நம்புகிறேன். இந்த படத்தை பார்க்கலாமா வேண்டாமா அப்படின்னு யோசிக்கிறது புரியுது. பொதுவாகவே நம்ம சின்ன வயசுலேருந்து சினிமாவை பொறுத்த வரையும் எத்தனையோ டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஃபிலிம் நம்ம பார்த்துருக்கோம். ஆக்ஷன் படம், ஃபேமிலி ட்ராமா, சென்டிமெண்ட்டு, அட்வென்ச்சர் ஃபில்மு, அப்புறம் வந்து ஏலியன் கதைகள் பார்த்துருந்தாலுமே கூட சின்ன வயசில் வந்து நம்ம தாத்தா பாட்டி சொன்ன கதைகள் இருக்கு இல்லையா? ஒரு ராஜா இருந்தாராம் ஒரு ஊரில், அவர் வந்து பயங்கரமாக வந்து சண்டை போட்டாராம், நாட்டை பிடிச்சாராம் அப்படின்னு அந்த அந்த கதைகளை கேட்கும்போது நமக்கு வந்து எப்படி ஒரு பிரமிப்பு இருந்ததோ, அதே சின்ன வயசில் கேட்ட பிரமிப்பு இப்போ பெரியவங்களான பேரும் அதுக்கு உதாரணம் வந்து பாகுபலியெல்லாம் நம்ம வந்து ரசித்து பார்த்தோம். அப்போ இந்த மாதிரி கதைகளை கேட்கும்போது நம்மளுக்கு வந்து ரசிக்கிற மனநிலை இன்னும் அப்படியே இருக்குதுன்னு தான் சொல்லணும். ஒரு முறை ஃபேமிலியோட போயிட்டு குழந்தைகளோட என்ஜாய் பண்ணுங்கள். இந்த ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அன்டில் தென் சைனிங் அவுட். தலப்பாக்கட்டி ராஜ்பாபு.